ஒரு அடர்த்தியான காட்டுல ஒரு குருவியோட குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்துல ஒரு அப்பா குருவி, ஒரு அம்மா குருவி, ஒரு குழந்தை குருவி, இப்படி 3 பேர் இருந்தாங்க. இவங்களோட வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு கொய்யா மரம் இருந்தது. அந்த மரத்துல இனிப்பான கொய்யா பழங்களும் பழுத்திருந்தது. 3 குருவிகளும் தங்களுக்கு பசிக்கிறப்ப எல்லாம் அந்த கொய்யா மரத்துல இருந்த கொய்யா பழங்களை சாப்பிட்டு அவங்களோட பசியை போக்கிக்கிட்டாங்க. தானியங்களை சாப்பிடணும் போல ஆசை இருந்தா இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போய் தானியங்களை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க. அம்மா அம்மா, நாம 3 பேரும் இப்படி ஒண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம 3 பேரும் இப்படி ஒண்ணாவே இருக்கணும். பியூட்டி, அது எப்படி? நீ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா? சோனா இப்படி சொல்ல பியூட்டிக்கு கோபம் வந்துருச்சு. அப்பா, அம்மாவை இந்த மாதிரி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு கல்யாணங்கிற பேச்சே பிடிக்கல. நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். இந்த குருவிங்க வீட்டுக்கு பக்கத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காகங்கள் கிட்ட இல்லாத கெட்ட குணங்களே கிடையாது. சோனா குருவி குடும்பம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு காணிக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. காலுஜி, இந்த சோனா குருவி குடும்பத்தை நாம எப்படியாவது இங்க இருந்து விரட்டிட்டோம்னா அவங்க கிட்ட இருக்கிற இனிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய கொய்யா மரத்தை நாம எடுத்துக்கலாம். அந்த மரத்தை மட்டுமா எடுத்துப்போம்? பக்கத்து மரத்துல அவங்க கட்டியிருக்க வீடு புது வீடு, நல்ல ஸ்ட்ராங்கான வீடு. அவங்க இங்க இல்லைன்னா அந்த வீடும் அப்புறம் நமக்கு தான். காலுஜி, அப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க? அவங்கள இங்க இருந்து காலி பண்ண ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. யோசிக்கிறேன் கோரி, இப்பவே யோசிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த குருவி குடும்பத்தை இந்த காட்டை விட்டே ஓட வைக்கிறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. வீட்டுல இருந்த காலுக்காகவும் தன்னோட மனைவி கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. கோரி, நம்ம கிட்ட இருக்கிற மரம் இருக்கிற அறத்தை எடுத்துக்கிட்டு வா. காலுஜி, சோனா குருவி குடியிருக்கிற மரத்தை அறுக்க போறீங்களா? ஆமாங்கோரி, சோனா குருவியோட வீடு இருக்கிற கிளைய அறத்தால அறுத்து பலவீனப்படுத்திட்டோம்னா அதை காரணம் காட்டி அந்த குருவி குடும்பத்தை இங்கிருந்து ஈஸியா விரட்டிடலாம். காலுஜி, பயங்கரமா இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை எப்ப வேணாலும் வரலாம். பார்த்து போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. இடி சத்தம் எல்லாம் எனக்கு பாட்டு கேட்கிற மாதிரி, என்னை பத்தி கவலைப்படாத. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அறத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீடு இருக்கிற மரத்தை வெட்ட பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சோனா குருவி வீடு இருக்கிற அந்த கிளையையும் அறுக்க ஆரம்பிச்சது. காலுக்காக இப்படி அந்த கிளைய அறுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டுச்சு. அந்த இடி சத்தத்துக்கு பயந்த கால் தடுமாறி மரத்துல இருந்து கீழே விழுந்தது. ஐயோ அம்மா, என்னோட இடுப்பு போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? இடுப்புல வலி தாங்க முடியலையே. இப்படி கண்ணீர் விட்டு அழுத காலுக்காகவும் பிறகு எப்படியோ ஒரு வழியா தடுமாறி பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. காலுஜி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களோட திறமை யாருக்கும் வராது. கோரி, எரிச்சலை கிளப்பாத. நான் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன். சோனா குருவி வீடு இருக்கிற மரக்கிளையை அறுக்கிறப்ப கால் தடுமாறி மரத்துல இருந்து நான் கீழே விழுந்துட்டேன். இடுப்பு வலி தாங்க முடியல. கோரி, இந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாளைக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணி தான் குருவி குடும்பத்தை இந்த காட்டை விட்டு விரட்டி ஆகணும். காலுஜி, நீங்க நல்ல ஐடியா பண்ணுங்க. நானும் ஐடியா பண்றேன். எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். மறுநாள் காலையில நதிக்கரையில உட்கார்ந்து இருந்த சோனா குருவி கிட்ட கோரிக்காகவும் பறந்து போச்சு. சோனா, நீ குடியிருக்கிற மரத்துல ஒரு பேய் ஒன்று இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீயும் உன்னோட குடும்பமும் உயிர் தப்பிக்கணும்னா சீக்கிரமா அந்த மரத்தை விட்டு வேற எங்கேயாவது போய் வீடு கட்டிக்குங்க. கோரியோட எண்ணம் சோனா குருவிக்கு ஏற்கனவே தெரியும். அதனால சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி அக்கா, எங்களை பத்தி நீங்க அதிகமா கவலைப்படாதீங்க. பேயை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். கோரி ஆண்டி, பேயை சமாளிப்பது எங்களுக்கு ஈஸி. ஆனா உங்களை தான் சமாளிக்க முடியல. எனக்கு என்ன சோனா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, நானும் சோனா குருவி குடியிருக்கிற மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தலான்னு பார்த்தேன். அம்மா பொண்ணு 2 பேருமே பயப்படல. ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. கோரி, நான் சொல்றத கேளு. சோனா குருவி குடும்பத்தை ஏதாவது சொல்லி மலை அடிவாரத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துரு. நான் மலை மேல இருந்து ஒரு பாறையை உருட்டி விட்டு அவங்கள கொன்னுடுறேன். பொய் சொல்லி இப்படி அழைச்சிக்கிட்டு வர்றதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். நாளைக்கு காலையில சோனா குருவிய குடும்பத்தோட அழைச்சிக்கிட்டு வரேன் பாருங்க. மறுநாள் காலையில கோரிக்காக சோனா குருவியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போச்சு.
சோனா, நம்ம காட்டுல உள்ள மலையடிவாரத்துல நிறைய நெல்மணிகள் சிதறி கிடக்கிறதா எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க. நான் அங்கதான் போறேன். நீயும் என் கூட வரியா? நெல்மணிகளா? கோரி அக்கா, நாங்க அரிசி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. இங்க இருங்க, நான் ராணாஜியையும் பியூட்டியும் கூப்பிட்டு வரேன். ராணாஜி, மலை அடிவாரத்துல நிறைய நெல்மணிகள் கிடக்கிறதா பேசிக்கிறாங்களாம். வாங்க, நாமளும் போய் சாப்பிட்டு வருவோம். சோனா, எனக்கு பசி இல்லை. நீ வேணா பியூட்டியை அழைச்சிக்கிட்டு போ. பிறகு கோரிக்காவும் சோனா குருவி பியூட்டி இவங்க 3 பேரும் மலை அடிவாரத்தை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சீக்கிரமாவே மலை அடிவாரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. கோரி அக்கா, நெல்மணிகள் நிறைய இருக்கும்னு சொன்னீங்க, இங்க ஒண்ணு கூட இல்ல. சோனா, நம்ம இடம் மாதிரி உட்கார்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே இரு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த மலை உச்சியில காலுக்காகவும் ஒரு பெரிய பாறையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தது. ஆஹா, கோரிக்காகம் சொன்ன மாதிரியே அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எஸ்கேப் ஆகி பறந்து போயிடுச்சு. இப்ப நாம பாறையை தள்ளி விடுறது மட்டும்தான் பாக்கி. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு மூச்சை தம் கட்டி அந்த பெரிய பாறையை தன்னோட காலால கீழே தள்ளிச்சு. ஆனா பாவம், அந்த பாறை கீழே விழுந்த அதே நேரத்துல கால் தடுமாறின காலுக்காகவும் பாறை கூடவே சேர்ந்து கீழே விழுந்துருச்சு. பாறை எப்படி சுத்திக்கிட்டே கீழே வந்துச்சோ காலுக்காகவும் அதே மாதிரி சுத்திக்கிட்டே கீழே வந்தது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, மலை மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. காலுக்காகத்தோட இந்த சத்தத்தை கேட்ட சோனா குருவி பியூட்டியை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேற பக்கமா நகர்ந்து போயிடுச்சு. பிறகு பாறை ஒரு பக்கம் கீழே விழ காலுக்காக ஒரு பக்கம் கீழே வந்துருச்சு. காலண்ணா, நீங்க எதுக்காக மலை உச்சிக்கு போனீங்க? அங்க இருந்து எப்படி கீழே விழுந்தீங்க? சோனா, நானே கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கதையா கேட்குற கதை? சீக்கிரமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணுங்க. காலுக்காக கீழே விழுந்ததை பார்த்த கோரிக்காகவும் அழுதுகிட்டே அங்க வந்தது. காலுஜி, நீங்க எப்படி கீழே விழுந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? கோரி, அடிபடாமலா என்னோட உடம்புல இருந்து இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு? கோரியக்கா, நானும் பியூட்டியும் நெல்மணிகள் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரோம். நீங்க காலண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை கூட்டுக்கிட்டு நெல்மணிகளை தேட போச்சு. காலுஜி, உங்களை நம்பி இனிமே புண்ணியம் இல்லை. சோனா குருவி குடும்பத்தை நானே அழிச்சு காட்டுறேன். கோரி, உனக்கு ஏதாவது யோசனை வந்திருக்கா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆனா அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சோனா குருவி குடும்பத்தை அழிச்சிட்டு அப்புறம்தான் சொல்லுவேன். அது வரைக்கும் அது சஸ்பென்ஸாவே இருக்கும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காகவும் வைத்தியர் வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, என்ன விஷயம்? வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? உடம்பு என்னவோ எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. எங்க வீட்டுல கொஞ்ச நாளா எலி தொல்லை தாங்கல. அந்த எலிகளை கொல்றதுக்கு விஷ மாத்திரை கொடுங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு வைத்தியர்கிட்ட இருந்த விஷ மருந்துகளை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த கோரி அவசர அவசரமா ரவா கிச்சடி செய்ய ஆரம்பிச்சுது. அப்படி தயார் பண்ணின கிச்சடியில அந்த விஷ மாத்திரைகளை அரைச்சு ஊத்துச்சு. பிறகு அந்த கிச்சடியை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு கிளம்ப போச்சு. அந்த சமயத்துல காலுக்காக வீட்டுக்குள்ள வந்தது. கோரி, என்ன இவ்வளவு கிச்சடி செஞ்சு எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சோனா குருவி குடும்பத்தை அழைக்க போற விஷயம் காலுக்காகத்துக்கு சஸ்பென்ஸா இருக்கும்னு நினைச்ச கோரிக்காகவும் இப்படி பதில் சொல்லுச்சு. காலுஜி, சோனா குருவி குடும்பத்தை நாம அழிக்கணும்னா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வர மாதிரி நாம நடந்துக்கணும். அதுக்கு தான் கிச்சடி செஞ்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறேன். இவ்வளவுதான விஷயம்? இதுக்கு ஏன் கோரி நீ போய்கிட்டு என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பசிக்குதுன்னு இந்த கிச்சடியை நீங்க சாப்பிட்டுடாதீங்க. இத கொடுத்துட்டு வாங்க, நாம 2 பேருக்கும் தனியா கிச்சடி தயார் பண்றேன். பிறகு கிச்சடியை தூக்கிக்கிட்டு போன காலுக்காகவும் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு சூப்பரா கிச்சடி தயார் பண்ணி நம்பிக்கை வர்றதுக்காக இதை கொண்டு போய் சோனா வீட்டுல கொடுக்க சொல்றாளே. கோரிக்கு வர வர மூளை கெட்டு போயிடுச்சு. காலுக்காக இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கீழே ஒரு ஹாட் பாக்ஸ் கிடக்கிறத பார்த்தது. பேசாம இதே கிச்சடியை ஹாட் பாக்ஸ்ல வச்சு திரும்பவும் நம்ம வீட்டுக்கே எடுத்துக்கிட்டு போயிடுவோம். கோரி கேட்டா, நீ கொடுத்த கிச்சடியை சோனா குருவி வீட்டுல கொடுத்துட்டேன், வர்ற வழியில ரீட்டா இதை நமக்காக கொடுத்ததுன்னு போய் சொல்லிடுவோம்.
இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு கிச்சடியை ஹாட் பாக்ஸ்ல வச்சு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தது. சோனா குருவி அந்த காட்டுக்கு அப்பதான் புதுசா வந்திருந்தது. குக்கு, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நம்ம இந்த மரத்திலேயே கூடு கட்டி வாழலாம்னு நினைக்கிறேன். ஆமா அம்மா, எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இந்த மரத்திலேயே கூடு கட்டிக்கலாம். இப்படி பேசிக்கிட்டு சோனா குருவியும் கொக்குவும் பிறகு கூடு கட்ட தேவையான பொருட்களை போய் எடுத்துட்டு வந்தாங்க. பிறகு சீக்கிரமாவே சோனா குருவி அந்த மரத்து மேல தனக்காக ஒரு கூட்டை கட்டிக்கிச்சு. குக்கு, நீ பத்திரமா இங்கேயே உட்காந்துரு, அம்மா போய் உணவு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி உணவு எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு திரும்பி வந்தது. பிறகு சோனா குருவியும் குக்கும் அந்த தானியங்களை தங்களுடைய பசி தீர சாப்பிட்டாங்க. அம்மா அம்மா, இந்த காட்டுக்கு நாம புதுசா வந்திருக்கோம். அதனால எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. நான் யார் கூட விளையாடுவேன்? குக்கு, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு அம்மா மட்டும் இல்ல, தோழியும் நான் தான். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு குக்குவோட விளையாட ஆரம்பிச்சது. இதனால குக்கும் ரொம்ப சந்தோஷமா மனசு விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். குக்கு இப்படி சிரிச்ச சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த மரத்துல கூடு கட்டி இருந்த கோரிக்காக எழுந்திரிச்சு உட்காந்தது. தங்களுடைய கூட்டுல சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்த சோனா குருவியையும் குக்குவையும் பார்த்த கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே கோரிக்காக சோனா குருவி கூட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாரு குருவி, நீ இங்க கூடு கட்டினதே தப்பு. அதுவும் இந்த மாதிரி சத்தமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. பக்கத்துல கூடு கட்டி இருக்க எனக்கு உங்க சத்தம் பெரிய தொல்லையா இருக்கு. என் பேரு சோனா, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு கோரி. என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்படி இல்ல கோரி அக்கா, நாம 2 பேரும் பக்கத்து பக்கத்து கூட்டுல வாழறோம். நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும்னு நினைச்சேன். இங்க பாரு சோனா, நான் உன்னை விட எவ்வளவோ வலிமை உள்ளவ. உன்னை பாக்கறதுக்கு நீ ஒரு நோஞ்சா மாதிரி இருக்க. இந்த லட்சணத்துல நீ எனக்கு உதவி செய்ய போறியா? எப்பவாவது என்னோட உதவி உனக்கு தேவைப்படலாம், ஆனா உன்னோட உதவி எனக்கு எப்பவுமே தேவைப்படாது. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, இந்த கோரி ஆண்டி ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? குக்கு, உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க, சில பேர் இப்படியும் இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்த குக்குவும் சோனா குருவியும் பிறகு அப்படியே தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வச்ச சோனா குருவி இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. உணவு தேட போகணும், குக்குவை தனியா விட்டுட்டு போக முடியாது. சரி, கோரி அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க சம்மதிச்சா அவங்க கிட்டயே விட்டுட்டு நம்ம உணவு தேட போகலாம். இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு கோரிக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. கோரி அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் தான் உன்கிட்ட நேத்தே சொன்னனே, என்னோட உதவிதான் உனக்கு தேவைப்படும்னு. என்ன உதவின்னு சொல்லு. நான் உணவு தேட கிளம்பணும். குக்குவுக்கு இன்னும் சரியா பறக்க வரல, அதனால நான் திரும்பி வர வரைக்கும் குக்குவை உங்களால பாத்துக்க முடியுமா? சோனா, என்னை பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? என்ன பால்வாடி ஆயான்னு நினைச்சியா உன் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு? இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்ட அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். கோரிக்காக இப்படி கோபமா கத்துனதும் சோனா குருவி எதுவும் சொல்லாம அங்கிருந்து தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு தன்னுடைய பையன் குக்குவை முதுகுல தூக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவிக்கு கொஞ்ச தூரத்திலே நிறைய தானியங்கள் கிடைச்சது. அதை பார்த்து சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குக்கு, இன்னைக்கு தானியங்கள் கிடைக்கலன்னா உன்னை தூக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து போகணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, சீக்கிரமாவே நமக்கு உணவு கிடைச்சிருச்சு. குக்கு கிட்ட இப்படி பேசின சோனா குருவி பிறகு அந்த தானியங்கள் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி இப்படி பறந்து போறப்ப கீழே ஒரு வயதான காகம் நின்றுகிட்டு அழுதுகிட்டு இருக்கத பார்த்தது. உடனே சோனா குருவி அவசரமா அந்த காகத்துக்கிட்ட பறந்து போச்சு. ஐயா, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? குருவி, உணவு தேடலாம்னு வெளியில வந்தேன். இப்ப என்னவோ எனக்கு நெஞ்ச வலிக்கிறாப்புல இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர முடியுமா? உடனே குக்கு அந்த இடத்துல விட்டுட்டு சோனா குருவி அவசரமா நதிக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி பிறகு தண்ணீர் எடுத்துக்கிட்டு வேகமா திரும்பி வந்தது. சோனா குருவி கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை குடிச்ச உடனே அந்த வயதான காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது.
குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. எங்க தண்ணீர் கிடைக்காம உயிரை விட்டுருவோமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் உயிரை நீ காப்பாத்திட்ட. அப்புறம் நீ வச்சிருக்க தானியங்கள்ல எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ஐயா, எனக்கு இவ்வளவு தானியங்கள் தேவையில்லை, இந்தாங்க பாதி தானியங்களை நீங்க வச்சுக்கோங்க. இப்படி சொன்ன குருவி தான் கிட்ட இருந்த தானியங்கள்ல பாதி தானியங்களை அந்த வயதான காகத்துக்கிட்ட கொடுத்தது. பிறகு மீதி இருந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. இப்படி தங்களோட கூட்டுக்கு வந்த சோனா குருவியும் அது பையன் குக்கும் கொண்டு வந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. இவங்க தானியங்கள் சாப்பிட்றத கோரிக்காக ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தது. கோரி அக்கா, உங்களுக்கு பசிச்சா சொல்லுங்க, இந்த தானியங்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். சோனா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உன்னோட தானியங்களும் எனக்கு தேவையில்லை, உன்னோட உதவியும் எனக்கு தேவையில்லை. இப்படி சொல்லிட்டு கோரிக்காகம் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, கோரி ஆண்டி உங்ககிட்ட எப்பவும் கோவமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே அவங்க கிட்ட பேசாதீங்க. குக்கு, மத்தவங்களுக்காக நம்ம குணத்தை நாம எப்பவும் மாத்திக்க கூடாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. குக்கு இப்ப வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டான். இப்பெல்லாம் சோனா குருவி உணவு தேட போகும்போது குக்குவையும் கூட அழைச்சுக்கிட்டே போச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி சோனா குருவியும் குக்குவும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு தங்களோட கூட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேட்டது. அம்மா, அப்பா, நான் என்ன பண்ணுவேன்? உடம்பெல்லாம் ரொம்பவும் வலிக்குது, என்னால பறக்க கூட முடியலையே. இத பார்த்த சோனா குருவி தன்னோட பையன் குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. குக்கு, நீ இந்த தானியங்களை சாப்பிடு. கோரி அக்கா என்னமோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே கோரிக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. கோரி அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு கோரிக்காகத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. உடனே சந்தேகப்பட்ட சோனா குருவி கோரிக்காகத்தை தொட்டு பார்த்தது. கோரிக்காகத்தோட உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. கோரி அக்கா, உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, சீக்கிரமா நீங்க டாக்டர் கிட்ட போய் ஆகணும். உங்களால இப்ப பறந்து டாக்டர் வீடு வரைக்கும் பறந்து வர முடியுமா? ஆனா சோனா குருவி கேட்டதுக்கு கோரியால இப்பவும் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஐயோ அம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? கோரி அக்காவோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருக்கு. பருந்து டாக்டர் கிட்ட போய் காய்ச்சலை போக்குறதுக்கான மருந்து நாம தான் வாங்கிட்டு வந்தாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அங்கிருந்து தன்னுடைய பையன் குக்குவை பார்த்து இப்படி சொல்லுச்சு. குக்கு, நீ கூட்டிலேயே பத்திரமா இரு. அம்மா போய் பருந்து டாக்டர் கிட்ட காய்ச்சலை நிறுத்துறதுக்கான மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். டாக்டர், நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். என்னோட கூட்டுக்கும் பக்கத்துல இருக்க அக்காவுக்கு காய்ச்சல் அடிக்குது. அவங்க இங்க பறந்து வர நிலைமையில இல்ல. அதனால தயவு செய்து நீங்க காய்ச்சலை நிறுத்துறதுக்கான மருந்து கொடுங்க. இங்க பாரு குருவி, காய்ச்சலை நிறுத்தறதுக்கான மருந்து இப்ப என்கிட்ட இல்ல. அதை தயார் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால நாளைக்கு தான் என்கிட்ட இந்த மருந்து கிடைக்கும். டாக்டர், கோரி அக்காவோட உடல்நலை ரொம்பவும் மோசமா இருக்கு. அவங்களால பேச கூட முடியல. தயவு செய்து ஏதாவது உதவி பண்ணுங்க. குருவி, ரொம்ப அவசரம்னா நீ ஒண்ணு பண்ணு. நம்ம காட்டோட வடக்கு பக்கம் இருக்கிற மலைப்பகுதிக்கு பறந்து போ. அங்க கருப்பு கலர்ல நிறைய பூக்கள் பூத்திருக்கும். அந்த பூவை பறிச்சுக்கிட்டு வந்து கசக்கி சாறு எடுத்து அந்த காகத்தோட வாயில 4 சொட்டு விடு. இப்படி நீ செஞ்சா அந்த காகத்தோட காய்ச்சல் சரியா போயிடும். நாளைக்கு நான் கோரிய வந்து பாத்துக்கிறேன். பருந்து டாக்டர் இப்படி சொல்ல சோனா குருவி உடனே அவசர அவசரமா வடக்கு பக்கம் இருக்கிற மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. பருந்து டாக்டர் சொன்ன மாதிரி கருப்பு கலர்ல அங்க நிறைய பூக்கள் பூத்து இருந்தது. அதுல கொஞ்சம் பூக்களை பறிச்சுக்கிட்ட சோனா குருவி கோரிக்காகத்தோட கூட்டம் நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி தான் எடுத்துட்டு போன பூக்களை கசக்கி சாறு எடுத்து கோரிக்காகத்தோட வாயில 4 சொட்டு விட்டது. கோரி அக்கா இப்படி தூங்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு காலையில சரியாயிடுவாங்க. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, கோரி ஆண்டி உங்களை எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. குக்கு, என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருந்து நல்ல பழக்கங்களை மத்தவங்க கத்துக்கணும். நமக்கு கெடுதல் செய்யறவங்க கிட்ட இருந்து கெட்ட பழக்கங்களை நாம கத்துக்க கூடாது. மத்தவங்க கிட்ட கெடுதல் செய்யற குணம் இருந்தா கூட நாம அவங்களுக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். நான் உனக்கு இததான் கத்து கொடுக்க ஆசைப்படுறேன். குக்கு,
நீயும் அம்மாவை போலவே மற்றவங்களுக்கு நல்லது செய்வியா? அம்மா, கண்டிப்பா நானும் உங்களை போலவே மத்தவங்களுக்கு உதவி செய்வேன். இப்படி பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவியும் குக்குவும் பிறகு அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவியும் குக்குவும் வழக்கம் போல உணவு தேட கிளம்பி போனாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காக ஏந்திரிச்சு உட்காந்தது. இப்ப கோரிக்காகத்துக்கு காய்ச்சல் இல்லை, அதோட உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருந்தது. அப்ப அந்த வழியா வந்த பறந்து டாக்டர் கோரிக்காக உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போனாங்க. என்ன கோரி, உடம்பு இப்ப பரவாயில்லையா? சோனா குருவி உனக்கு மருந்து கொண்டு வந்து கொடுத்ததா? டாக்டர், நேத்து எனக்கு உடல்நிலை ரொம்பவும் மோசமானதால என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. தயவு செய்து நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. பிறகு பறந்து டாக்டர் நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகத்துக்கிட்ட சொன்னாங்க. டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் வெக்கமா இருந்தது. நாம அந்த சோனா குருவி கிட்ட ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் அன்பா பேசினதே இல்ல. அப்படி இருந்தும் அந்த குருவி நம்ம உயிரை காப்பாத்திருக்கு. நாம இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த குருவி கிட்ட பேச முடியும்? கோரிக்காக இப்படி தான் செஞ்ச தவிர நினைச்சப்ப அது கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. சரி கோரி, உடம்ப பாத்துக்கோ. மறுபடியும் ஏதாவது காய்ச்சல் வர மாதிரி இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வா. இப்படி சொன்ன பறந்து டாக்டர் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியும் அது பையன் குக்குவும் தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த கோரிக்காகவும் சோனா குருவி கூட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, இப்ப என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன கோரி அக்கா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு சமயம் நான் உங்களை மாதிரி காய்ச்சல்ல கடந்திருந்தேன்னா எனக்காக நீங்க இந்த உதவியை செஞ்சிருக்க மாட்டீங்களா? செஞ்சிருக்க மாட்டேன் சோனா, செஞ்சிருக்க மாட்டேன். எப்படியாவது போகட்டும்னு விட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற குணமே கிடையாது. அதனாலதான் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு இப்ப வெக்கமா இருக்கு. இவ்வளவு நாள் உன்கிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேசுனது கிடையாது. அதை நினைச்சா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோரி அக்கா, நீங்க எப்ப மனசு மாறினீங்களோ இதுக்கப்புறம் பழசெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படவே கூடாது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அன்பா பேசி அவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. சோனா, உன்னால இன்னைக்கு நான் ஒரு புது கோரியா உருமாறி இருக்கேன். இந்த கோரி எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வா. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே கோரி ஆண்டி இப்போ உங்களை பார்த்து நல்லவங்களா மாறிட்டாங்க. குக்கு, நம்மளை பார்த்து இப்ப கோரி ஆண்டி மாறினாங்க. இதுக்கப்புறம் கோரி அக்காவை பார்த்து இன்னும் கொஞ்சம் பறவைகள் மாறுவாங்க. இது இப்படியே நடந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் இந்த உலகத்துல உள்ள எல்லா பறவைகளுமே நல்லவங்களா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களா மாறிடுவாங்க.